கவினு, எங்கடா போற? என்ன கையில ஒரு பெரிய மனுஷன் கிளம்புறப்ப இப்படிதான் எங்க போறேன்னு கேட்டியா? நாங்க கொஞ்சம் பக்கத்துல தான் போயிட்டு வர அண்ணன். அம்மா வந்தா சொல்லிரு, சரியா? ஆமா, இவன் ஒரு பெரிய மனுஷன், இவன் போறப்ப கேட்க கூடாது. டேய், அம்மா வந்து திட்டுவாங்கடா, நீ பாட்டுக்கு போய் மழையில நனைஞ்சிட்டு இருக்காதடா. வந்துருவ கையில, சீக்கிரமா அம்மாட்ட சொல்லிரு. டேய் கவினு, நானும் சோனி வீட்டுக்கு போறேன்டா. நாங்க போய் எழுதுற வேலை கொஞ்சம் இருக்குது, நாங்க போய் எழுதணும்டா. அப்படியா? சரி, நீ போய் எழுதிட்டு இரு. அண்ணன் வந்து அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன் போ. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சோனி, இங்க நின்னுட்டு இருக்கிற? நான் உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் வந்துட்டு இருந்தேன். அப்படியா கையில? நான் உங்க வீட்டுக்கு வந்து சரி கொஞ்ச நேரம் எழுதிட்டு போலான்னு நான் வந்துட்டு இருந்தேன். அப்படியா சோனி? எனக்கு அங்க தனியா உட்காந்து எழுதுறதுக்கு போர் அடிச்சுது. சரி, அதுதான் நீயும் மாயாவும் இருப்பீங்கல்ல, அங்க வரலாம்னு நினைச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். சரி வா, எங்க வீட்டுக்கே போலாம். சரி சோனி. ஐயோ, என்ன சோனி, மழை வேற இப்படி வருது, ஃபுல்லா எல்லாம் நினைச்சிட்டோமே. கையில இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. மழை வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். சோனி, சளி கிளி பிடிச்சி காய்ச்சல் வந்துடும். அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஒரு டான்ஸ போடலாம். சோனி, சீக்கிரம் வா, ஓடிடலாம் வீட்டுக்கு. போலாம் போலாம், போயிட்டு தானே இருக்கோம். டேய் கவினி, அங்க பாருடா, சோனி எப்படி மலையில ஆட்டம் போட்டுட்டு இருக்கறானு. எனக்கு சோனி மலையில டான்ஸ் ஆடிட்டு இருக்கறாளா? வாடா, நம்மளும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம்டா. ஜாலியா இருக்குதுடா ஆடுறது பார்த்தா. அவ கூட சேர்ந்து ஆடுறத அவ பார்த்தா உன்னை கொன்னே போட்டுருவான். பேசாம வாடா. இருடா, இங்க நின்னாச்சு பார்க்கலாம்டா கொஞ்சம். நீ அடங்க மாட்டடா, அவகிட்ட வாங்கி கட்டிட்டு தான் வருவேன்னு நினைக்கிறேன். சோனி, அங்க பாருடி, அவனுக்கு 2 பேரும் நீ ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி மத்தளம் போட்டுட்டு இருக்கிறாங்கடி. சோனி, சோனி, கொஞ்சம் ஆட்டத்தை நிப்பாட்டுடி. ஐயோ, இவளுக்கு வேற காதே கேட்க மாட்டேங்குதே. இவ ஆட்டம் போட்டம் நிறுத்தவே மாட்டாளே. இவனுக்கு 2 பேர் என்ன கோமாளி மாதிரி இங்க வந்து வாத்தியம் போட்டுட்டு இருக்கிறானுங்க. ஐயோ, இது என்னடா, இந்த 2 கோமாளிங்க எங்க வந்து டம் அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. முதல் ஆட்டத்தை நிப்பாட்டுவோம், அதுக்கப்புறம் இவனுங்களை என்னன்னு கவனிப்போம். டே லூஸ் பசங்களா, கொஞ்சம் டோலா கடிக்கிறத நிறுத்துங்கடா. அடே சோனி, ஆட்டத்தை நிறுத்திட்டாடா. நீயே டோலா கடிக்கிறத நிறுத்துடா. என்னடா சொல்ற? அதுக்குள்ள டான்ஸ் முடிஞ்சிடுச்சா? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கற? எதுக்குடா நீ இப்படி ஆடிட்டு இருக்கற கவினே? ஐயோ சோனி, நீ ஆடுனதெல்லாம் இப்ப டான்ஸ். இப்ப நான் ஆடிட்டு இருக்கறேனே, எனக்கு ஜன்னி வந்த மாதிரி இருக்குது. கை கால் தானா ஆடுது சோனி, நானா ஆடல, அதுவா ஆடுது. இவன் ஏன்டா பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கறா? டேய் கதிரே, எதுக்குடா இப்படி பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கற லூசு பையனே? சோனி, நீ டான்ஸ் ஆடுறத நினைச்சு அவன் இன்னும் சிரிச்சிட்டே இருக்கிறான்.
கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே லூசு பையன். அடே சிரிச்சது போதும்டா, வாடா போலாம். ஐயோ கவிதை, எனக்குமே நடுங்குதுடா, வாடா போயிடலாம்டா. ஏ சோனி, வா சோனி போலாம், இங்கே நின்றுட்டு இருக்காத. போலாம் கையலே. சோனி, எங்கடி போயிட்டு வர? கயல் வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போனேன். மலையில இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கிற? மாயா, சோனி மலையில செம்மையா ஒரு டான்ஸ் போட்டா பாரு, சூப்பரா இருந்தது. நீ பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டியே. என்ன சோனி, மலையில ஆட்டம் போட்டுட்டா வந்த? இரு நான் அம்மா கிட்ட சொல்றேன். ஆமா, இவன் உன அம்மாட்ட சொல்றேன்னு சொல்லுவா. போய் சொல்லு போ. வா கையலே, இப்பதான் வந்தியம்மா? ஆமா பெரியம்மா. அம்மா குளிர் அடிக்குதுமா, ஏதாவது பஜ்ஜி போண்டா ஏதாவது போட்டு காப்பி வச்சு கொடுங்கம்மா. ஆமாடி, நான் ஒருத்தி கடந்து அல்லாடுறேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே செய்யணும். நீங்கள் ஒன்று கூட மாட எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. குளிர் அடிக்குது, பஜ்ஜி போடு போண்டா போடுன்னு சொல்கிறக்கு மட்டும் தெரியும். வேலை ஏதாவது சொன்னால் ஒன்றும் செய்கிறதில்ல. அம்மா அவன் மலையில போய் டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கிறாமா, அதனாலதான் அவன் குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்குறா. அதானே பார்த்தேன். இவ கை கால் வச்சு சும்மாவே இருக்க மாட்டாளே, எப்பா பார்த்தாலும் ஆட்டம் போட்டுட்டே தானே இருப்பா. ஆமா பெரியம்மா, என் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம், வழியில மழை பிடிச்சிருச்சு. மழையில சோனியோட ஆட்டத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு டான்ஸ் பெரியம்மா. ஐயோ, இவ கூட இருந்தே போட்டு கொடுக்குறாளே, இவளை எல்லாம் கூட வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரி சரி, உட்காந்து ஏதாவது எழுதுறது படிக்கிறது இருந்தா பண்ணிட்டுருங்க. நான் போய் ஏதாவது பஜ்ஜி மாவு கொஞ்சம் கலந்தது, வேற 2 வாழைக்காய் இருந்தது, போய் ஏதாவது பஜ்ஜி சுட்டுட்டு காப்பி கீப்பி போட்டு கொண்டு வரேன். உட்காந்து படிச்சிட்டுருங்க. சரிம்மா சரிம்மா, இதுதான் எங்க அம்மானா எங்க அம்மா தான், எப்படி கேட்டது செஞ்சு கொடுக்குறாங்க. சூப்பர்மா சூப்பர்மா. மாயா, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த சோனி டான்ஸ் ஆட ஆட அந்த கவினு கதிர் டோலாக்கு வேற அடிக்கிறானுங்க. அப்படியா கையலு? பார்க்குறது ஜாலியாக இருந்திருக்குமே, நான் தான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். அப்படியா மையா, இப்போ வேணா நம்ம 3 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா பாட்டு போட்டு? அம்மா தாயே, ஆட்டமெல்லாம் நீயே அடிக்கோ. இப்போ அம்மா பார்த்தானா கண்டபடி திட்டுவாங்க, பேசாம வேலையை பார்க்கலாம். இவன் சொன்னா கேட்க மாட்டாளே, என்னமோ பண்ணுங்க போங்க. சரிடா, நானும் வீட்டுக்கு போறேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, நாளைக்கு பார்க்கலாம்டா. டேய், ஆத்துல தண்ணி நிறைய வந்திருக்குடா, மீனெல்லாம் நிறைய இருக்குடா, நம்ம வேணா ஆத்துக்கு மீன் பிடிக்க போலாமாடா? பார்க்கலாம் பார்க்கலாம்டா. அப்புறமா எனக்கு முதல்ல பசிக்குதுடா, நான் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வரேன்டா. சரிடா, நான் வேணா குமாருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்டா, அவனையும் வர சொல்லலாம்டா, ஆத்துக்கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம்டா. அப்புறமா சரிடா, எனக்கு போர் அடிக்குதுடா. சரிடா, அப்புறமேல வரேன்டா. சரிடா. அக்கா நீலா மட்டும் நிக்கிறாக்கா, சின்ன பிள்ளையும் அம்மாவையும் காணோம். நீலா, சின்ன பிள்ளையும் அம்மாவும் எங்க? நீலா இன்னும் வரலையா? அக்கா இன்னும் வரலக்கா. இன்னும் வரலையா? இவங்களுக்காக தான் கோயிலுக்கே போகலான்னு சொன்னது, இவங்களே இன்னும் வரலையா? ஜானகி அக்கா, நம்ம காளி முக்கா வராங்க. ஆமா மலரு, நான் தான் காளி மக்கால வர சொன்னேன். சரி, சின்ன பிள்ளையும் வர்றால, அவங்களும் வரட்டும். ஜானகி, காளி மக்கா வாங்க. போலாமா ஜானகி? போலாங்க்கா. இந்த சின்ன பிள்ளையும் அம்மாவையும் காணும் இன்னும். சரி, அதான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். அதான் சின்ன பிள்ளையே வந்துட்டான். ஏண்டி சின்ன பிள்ளை நீ வந்துட்ட, அந்த அம்மாவை இங்கே காணோம்?
தெரியலக்கா, நான் அவளை பார்க்கல. நான் வீட்டில இருந்து இப்படியே வந்துட்டேன். வந்துருவாக்கா. அதான் அம்முவும் வந்துட்டான். சரி வாங்க எல்லாரும் போகலாம். ஏன் அம்மு இவ்வளோ நேரம்? பரவாயில்ல ஜானகி, இன்னைக்கு வந்தது நல்லதா போச்சு. கோயிலில் பெருசாக எந்த கூட்டமும் இல்லை. சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆமாங்கக்கா, பாருங்க இன்னைக்கு கூட்டமே இல்லை. மற்ற நாளில் வந்து அப்படியே லைன் போட்டு நிற்பாங்க. ஏ சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை, என்ன நிலா? ஏ வாடி, அங்கே ஏதாச்சும் பொங்கல் கொடுத்துட்டுருக்குறாங்களான்னு போய் பார்த்துட்டு வரலாம். அவங்க பேசிட்டு நிற்கட்டும், வா நம்ம 3 பேர் போகலாம். எங்கள் அண்ணி வேற வந்திருக்குடி. விட்டுட்டு போனால் ஏதாவது சொல்லுவாங்கடி. ஏ வா சின்ன பிள்ளை, அதெல்லாம் உங்கள் அண்ணி கண்டுக்காது, வா. என்ன மலரு, உன் மாமியார் மாமனார் வந்திருக்கிறாங்களாட்டிருக்குது ஊர்ல இருந்து? ஆமாங்கக்கா, ஊர்ல இருந்து நேற்று தான்க்கா வந்தாங்க. 1 மாசத்துக்கு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கக்கா. அப்படியா, சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமாக்கா, நான் மத்தியானம் வேற சமைக்கவே இல்லை. காலையில மட்டும் இட்லி சாம்பார் மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். போய் தான்க்கா சமைக்கணும். அண்ணி, அண்ணி, உங்களுக்கு நான் போய் ஏதாவது பொங்கல் வாங்கிட்டு வரட்டுமா அண்ணி? பொங்கல் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் சின்ன பிள்ளை. சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். உங்கள் அண்ணங்கிட்ட வேற நான் எதுவும் சொல்லாமல் வந்திருக்கிறேன். ஆடு மாடெல்லாம் கத்திட்டு கிடக்கும், அதுக்கு வேற தீனி போடாமல் வந்துட்டேன். சீக்கிரம் போகணும். என்ன நீ மாடு பார்க்கறதுக்கு தான் ஒரு ஆள் கீழ் வச்சுக்க வேண்டியதுதான். எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கணுமா? அது இல்லை சின்ன பிள்ளை, ஆளுங்கெல்லாம் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. சரி, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும். நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீ போங்க, எல்லாத்தையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சுட்டு கடங்க. அது சரி, எங்கே உன் கூட்டாளிங்களை காணோம்? அவளுங்க எங்கேயோ பொங்கல் வாங்குறேன்ட்டு போனாலுங்க, இன்னும் காணோம். நீ ஏண்டி அம்மா பொங்கல் வாங்கலையா? ஏ பொங்கலே போடலை சின்ன பிள்ளை, இன்னைக்கு போடவே இல்லையாம்மா. கோயிலுக்கு வந்ததே நான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு தான். அந்த பொங்கலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணுறது? சரிக்கா, வாங்க போலாம். என்ன ஜானகி, மழை வேற வந்துருச்சு. ஆமாக்கா, மழை வரக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சா கிட்ட வந்துட்டு அதுக்குள்ள மழை பிடிச்சிருச்சு பாருங்க. அண்ணி, நான் வேணா உங்களை தூக்கிக்கிட்டுமா? கம்மன் இரு சின்ன பிள்ளை. அட வாங்க நீனா, தூக்கிக்கிறான்னா சொன்னால் கேட்காம சின்ன பிள்ளைத்தனமாக அடம் பிடிச்சிட்டு. சும்மா இரு சின்ன பிள்ளை, கேலி பண்ணுறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. கம்முன்னு இரு. என்னக்கா, மழை அதிகமாயிட்டே இருக்குது, விடவே மாட்டேங்குது. ஆமாம் ஜானகி, ரோடெல்லாம் தண்ணியாக கிடக்குது. சரி, மழை கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டது, அப்படியே போயிடலான்னு பார்த்தா அது என்னமோ நிற்காம வந்துட்டே இருக்குது. அண்ணி, மழையில் நினைறன்னு கவலைப்படாதீங்க. நீ என்ஜாய் பண்ணணும், நீ என்ஜாய் பண்ணணும். கம்முன்னு இரு சின்ன பிள்ளை. ஏன் சின்ன பிள்ளை உங்கள் அண்ணி கோவப்படுத்திட்டே இருக்கிற? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமோ. காளிமக்கா, பின்னாடி பாருங்க சின்ன பிள்ளைய நீலாவோட ஆட்டத்தை. ஏ சின்ன பிள்ளை, நடு ரோட்டில் நின்று என்னடி பண்ணிட்டு இருக்கிற? அண்ணி, மழை வந்தா என்ஜாய் பண்ணணும், நீ என்ஜாய் பண்ணணும். இப்படி டென்ஷன் ஆகி கத்தக்கூடாது, நீ கத்தக்கூடாது. ஏண்டி நீலா, நீயும் ஆடி கூட சேர்ந்து இப்படி ஆடிட்டு இருக்கிற? ஐயோ காளிமக்கா, இந்த சின்ன புள்ள மலையில் ஆடுறத பார்த்தா எனக்கு ஆட்ட தன்னை போல வருது. நான் என்ன பண்ணுறது? இங்கே பாரு ஜானகி, இவங்க 2 பேரும் மலையில் நின்றுட்டு இப்படி ஆடிட்டு இருக்கிறாளுங்க. இதனால தான் நான் இவ்வளவு வந்தாலே வரதில்லை ஜானகி. அக்கா கோவப்படாதீங்கக்கா, இந்த சின்ன புள்ள விளையாட்டுத்தனமா எதையாவது செஞ்சுட்டு இருப்பாக்கா. ஏ சின்ன புள்ள, ரோட்டில் யாராச்சும் பார்த்தா என்னடி நினைப்பாங்க? கம்முன்னு தான் நில்லேண்டி. போங்க நீ, மழை வரும்போது என்ஜாய் பண்ண முடியும்.
இப்போ யார் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன அதெல்லாம் நாம கண்டுக்கப்படாத நீ. ஆமா சின்ன புள்ள, கரெக்டா சொன்ன புள்ள. ஏ நீலா, நீ ஆடுறத கொஞ்சம் நிறுத்து, பின்னாடி பாரு. காளிமக்கா அங்க வாருங்க, அங்க யார் நின்னுட்டு இருக்கிறாங்கன்னு. நீலா வீட்டுக்கார் நின்னுட்டு நீலா ஆடுறதையே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன இவோ மலையில இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறா? இங்க இப்படி ஆடிட்டு வீட்டுக்கு வந்தா கை வலிக்குது கால் வலிக்குது, நம்மளை பிடிச்சி அமுத்து சொல்றது இவள. ஏ நீலா, உங்க வீட்டுக்கார் வந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரடி, நீ ஆடுறத கொஞ்சம் ஆட்டத்தை நிப்பாட்டு. ஐயோ, இது என்ன இந்த டொப்பிக்கார் இங்க வந்து நிக்கிறான்? இந்த ஆள் ஆபீஸ்க்கு போறான்னு தானே சொல்லி போனா, இப்ப எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறான்? ஐயோ, நம்ம வேற என்ஜாய் பண்றத பார்த்துட்டு இருக்கிறானே. முதல்ல நம்ம இந்த ஆட்டத்தை நிப்பாட்டணும். ஏ சின்ன புள்ள, கொஞ்சம் ஆட்டத்தை நிப்பாட்டு. எங்க வீட்டுக்கார் வேற என்னையவே பார்த்துட்டு இருக்கிறாரு வாரு. ஏன் உங்க வீட்டுக்காரி சேர்த்தி வந்து ஆட சொல்லுடி. கம்முன்னு இரு சின்ன புள்ள, வேற வேணையே வேண்டாம். நம்ம இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம், இவ ஆட்டத்தை இன்னும் நிறுத்தி இருக்கிறாளா பாரு இவ்வளோ. என்னங்க, ஆபீஸ்க்கு போறேன்னு தானே போனீங்க, இப்போ இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க? ஆஃபீஸ்க்கு போனேன், ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். சரி அதான் எடுக்கலான்னு வந்தா நீங்க இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற மலையில. சரி சரி வா வீட்டுக்கு போகலாம், மலையில் ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், வா போகலாம். ஆமா நீலா, நீ வீட்டுக்காரர்கிட்ட போ, மழை கொஞ்சம் நிக்கிற மாதிரி இருக்கு, நாங்களே எல்லாரும் வந்துடுறோம். போ, நீ முன்னாடி போ. சரிக்கா. சரி ஜானகி, நானும் வீட்டுக்கு போறேன், நேரமாச்சு. சரிங்கக்கா. சின்ன பிள்ளை, அம்மாவே அவங்க வீட்டுல விட்டுட்டு நீ அப்படியே வீட்டுக்கு போ. சரிக்கா, பொங்கல் தான் ஒன்றும் கிடைக்கல, நான் வீட்டுக்கு போயாச்சு சாப்பிட்றேன். அத்தை அத்தை. வாடியம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரக்கு இந்நேரமா? அதெல்லாம் இருக்கட்டத்த, சாப்பாடு என்ன செஞ்சிருக்கீங்க? ரொம்ப பசிக்குது அத்தை. போ, சாம்பார் தான் வச்சிருக்கிறேன், போய் போட்டு சாப்பிடு போ. எனது சாம்பாரா? சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு அத்தை. நாக்கு செத்து போனா எடுத்து போய் அடக்கம் பண்ணு, போடி. என்னங்க, போகிற வழியில் ஏதாவது பழக்கடை இருந்தால் நிறுத்துங்க, அங்கே ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு. சரி மீனா. ஏங்க, பழக்கடையில் உன்னை கவனிச்சிங்களா? பக்கத்தில் ஒருத்த பேசிட்டு இருந்தானே, அதை பற்றியே சொல்ல வர? அட ஆமாங்க, அந்த ஆள் அப்படி புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆளுக்கு முன்னாடி நீங்கள் பில் போட கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அவன் பொண்டாட்டி அப்படி புலம்பி தள்ளுறான், ஏதோ திட்டுறான். ஆனால் நீங்களும் உங்களுக்கு முன்னாடி தானேங்க யாரோ நின்றுட்டு இருந்தாங்க, நீங்கள் இடையில போய் பில் போட்டீங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாவம் அந்த அம்மா அந்த ஆள்கிட்ட அவ்வளோ பேச்சு வாங்குறாங்க. அந்த அம்மாவை எதை சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்க ஜென்ஸ் லைனில் நின்று பில் போட்டிருக்கிறாங்க, இது லேடிஸ் லைனு, அவங்க ஒருத்தருக்கு இங்கே ஒருத்தருக்கு தான் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஆள் கேட்காம எதையோ பேசிகிட்டே இருக்கிறான். அந்த ஆள் வந்து நின்று பில் போட வேண்டியது தானே. நான் என்ன வேண்டான்னு சொல்ல போகிறேன், எனக்கு முன்னாடி வந்து பில் போட்டான். அவன் பாட்டுக்கு பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு பின்னாடி எனக்கு என்னமோன்ட்டு நின்றுட்டுருக்குறான். பொண்டாட்டி பிடிச்சி அதட்டிகிட்டு இருக்கிறான். எனக்கே கோபமாக வந்துச்சு. சரி என்னமோ புலம்பிட்டு போகிறேன் நான் விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆமாங்க, அந்த ஆள் திட்டுறதை பார்த்து எனக்கு கோபமாக தாங்க வந்துச்சு. சரி, அந்த அம்மாவை நினச்சி பாவமாகவே இருந்தது. சரி, நான் பில் போட போயிருந்தேன்னா அந்த அம்மா போட்டதுக்கப்புறம் போட்டிருப்பேன். சரி, நீங்கள் போனாலும் முன்னாடியே போட்டீங்க. சரி, என்ன சொல்கிறதுன்ட்டு நானும் கம்முன்னு வந்துட்டேங்க. சரி அதோடு மீனா, தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எப்படி துணி கிணி வாங்கிட்டு போய் நம்மளே கொடுக்கலாமா, இல்லை பணமாக ஏதாவது கொடுத்துருட்டா? ஏங்க, அது பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க. இப்போல்லாம் நம்ம துணி எடுத்தால் அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, காசாக கொடுத்துட்டோம்னா அவங்களே எடுத்துக்குவாங்க பிடிச்ச மாதிரி. சரி அதுவும் சரிதா. சரி இறங்க மீனா, வீடு வந்துருச்சு. எங்கள் மச்சான் பேர் இருக்காரு இல்லையா என்னன்னு தெரியல. ஏங்க, நீங்கள் ஃபோன் பண்ணலையா? இல்லை மீனா, நான் ஃபோன் பண்ணி ஒன்றும் சொல்ல. சரி திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். சரி பக்கத்து ஊருக்கு வர கிணத்து போய் ஃபோன் பண்ணிட்டு தங்கச்சி விடுதானான்ட்டு வந்தாச்சு. சரி வாங்க, இறங்கி வாங்க. அண்ணா, அண்ணி,
வாங்க வாங்க, என்ன ஃபோனே பண்ணல வரேன்னு சொல்லி திடீர்னு வந்திருக்கிறீங்க. சரி வாங்க வாங்க உள்ள போகலாம். வாமா மீனா. மச்சான் வாங்க மச்சான். வரேங்கண்ணா. ஜானகி நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கிறா நீ. நீங்கெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வரலையா நீ? இல்லைம்மா ஜானகி, அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சரி அதான் கூட்டிகிட்டு வரலம்மா. சரி திடீர்னு உங்கள் அண்ணன் தான் போகலானாரு. சரி அதான் வந்துட்டோம். சரிங்க நீ வாங்க வாங்க. வாங்க மச்சான் உள்ள போலாம். ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க? கூப்பிடு ஜானகி, உள்ள கூட்டிட்டு போ. வர்றேன் மாப்பிள்ள வர்றேன். எங்கம்மா ஜானகி, பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஆனால் பெரியவ போயிட்டா, சின்னவளுக்கு தான் ஏதோ கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. அவள் வீட்டில் தானே இருக்கிறா. எப்படிம்மா சளி பிடிச்சிது? ஏதோ மழையில் கிளையில் நனைஞ்சிட்டாளா? அது ஏன்னா கேட்குறீங்க? அவள் மலையில் நேற்று அங்கே எழுதுறதுக்கு போகிறேன்னு போயிட்டு வரும்போது எங்கேயோ மலையில் நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே நனைஞ்சிட்டு வந்தானா, அதனால தான். சரி வாங்க மச்சான் உள்ள போலாம் வாங்க. ஐ அத்தை, மாமா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறம்மா சோனி. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேங்க அத்தை. என்ன சோனி சளி பிடிச்சிருக்குதுன்னு அம்மா சொன்னாங்க, மழையில் போய் நனைஞ்சியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. வந்துட்டு இருந்தேன், சடனாக மழை வந்துடுச்சு, கொஞ்சம் நனைஞ்சிட்டு அதான் மாமா. ஜானகி வந்தவங்கள நிற்க வச்சா பேசிட்டு இருக்கிறியம்மா. தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு, காப்பி ஏதாவது போட்டு கொடு, சாப்பாடு ரெடி பண்ணுமா. சரிங்க மாமா. வாங்க மச்சான் வந்து உட்காருங்க வாங்க. எங்க நீங்கள் அண்ணா கூட பேசிட்டு இருங்க, நான் போய் ஜானகிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற போகிறேன். சரி மீனா. என்ன மாப்பிள்ள, வயக்காட்டுல எல்லாம் தண்ணி ஏதாவது நிற்கிதா? இந்த வாட்டி மழை கொஞ்சம் அதிகமாக தான் பேஞ்சிருக்கு போல. ஆமாம் மச்சான், தண்ணி எல்லாம் கொஞ்சம் வயக்காட்டுக்குள்ளே நிற்கிது. எல்லாம் காலவாய் வெட்டி விட்டுருக்குற எல்லாம் போயிட்டு இருக்குது மச்சான். அதுவும் இல்லாமல் மச்சான், ஆற்றுல எல்லாம் வெள்ளம் நிறைய வந்துருச்சு. மடையை வேற திறந்து விட்டுட்டாங்க போல. அதனால தான் வயக்காட்டுக்குள்ளேயெல்லாம் தண்ணி வந்துருச்சு மச்சான். எங்க மாப்பிள்ள அத்தைய காணோம்? அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க மச்சான். அப்படியா, சரி சரி. என்ன சின்ன பிள்ளை இங்கே நின்றுட்டு இருக்கிறா? என்ன சின்ன பிள்ளை இங்கே நின்றுட்டு இருக்கிறா? அதுவாடி, ஜானுக்கா வீட்டுக்காச்சும் போகலான்னு நினச்சி கிளம்பி வந்தேன். சரி வழியில் அவங்க அண்ணனும் அண்ணியும் போயிட்டு இருந்தாங்க வண்டியில். சரி அதான் போகலாமா வேண்டாமான்னு அப்படியே நின்றுட்டேன். அது சரி, நீ எங்கடி போயிட்டுருக்குற? அதுவாடி, குழம்பு ஒன்றும் செய்யலடி. சரி அதான் சாப்பாடு மட்டும் தாளிச்சு எங்கள் மாமியார் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன்டி. எந்நேரம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது. சரி அதான் வாய்க்கு ஒன்றும் பிடிக்கல. சரி ஏதாச்சும் கடையிலையாச்சும் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு நினச்சி வந்தேன்டி. அப்படின்னா வாடி, ஆற்றுல நிறைய மீன் போகுதாம்மாடி. பிடிச்சி அங்கே ஏரிக்கரையோரம் சுட்டு சாப்பிட்டுட்டு வரலாண்டி. வாய் நமங்குதுடி. அப்படியா சின்ன பிள்ளை சொல்கிற? மீன் நிறைய வந்திருக்குதா? ஆமாண்டி, ஆற்றுல மீன் நிறைய தான் இருக்குதாம்மா. வாடி ஆளுக்கு 2 பிடிச்சி அங்கேயே தீ மூட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாண்டி. அப்படியா சின்ன பிள்ளை சொல்கிற? சரி உப்பு மிளகாத்தூள் எல்லாம் வாங்கிட்டு போகலாமாடி? ஆமாடி, நீ வீட்டில் போனால் எடுத்துகிட்டு வரக்கு லேட் ஆகும்டி. இங்கே பக்கத்து கடையில் வாங்கிட்டு அப்படியே போகலாண்டி வாடி. சரி சின்ன பிள்ளை, நீ சொல்கிறது பார்த்தா எனக்கு சாப்பிடணும் போல தான் இருக்குது. சரி வா போகலாம்.